வணக்கம் டிபிகே டாக்ஸ். தமிழில் நம்பர் ஒன் சீரியலாக சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிற சீரியல் தான் மூன்று முடிச்சு சீரியல். இந்த சீரியலில் நம்பர் ஒன் ஹீரோயினாக நந்தினியாக நடிக்கிற சுவாதி அவங்கள பற்றின தெரியாத தகவலை பார்க்க போகிறோம். சுவாதி அவங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க கர்நாடகாலேயே 4-5 திரைப்படங்கள் சீரியலில் நடிச்சிருந்தாலும் தமிழில் நடித்தது மூலயமா தான் இப்போது ஒட்டுமொத்த தமிழ் சீரியல் ரசிகர்களே மிகவும் பிரபலமாக இருக்காங்க. தொடர்ந்து இவங்களுக்கு தமிழில் தான் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால இப்போது சென்னையிலே வந்து இவங்க செட்டிலும் ஆயிட்டாங்க. இவங்க குறிப்பாக ஈரமான ரோஜாவை சீரியலில் மூன்று முடிச்ச சீரியலில் நடிச்சிருந்தாலுமே இப்போது சமீபத்தில் வெளியான மெய்யிலகன் திரைப்படத்தில் அரவிந்த் சுவாமி அவங்களோட தங்கையாக புவனா கதாபாத்திரத்தில் ரொம்பவும் எமோஷ்னலான அண்ணன் தங்கை கதாபாத்திரத்தில் நடித்தது மூலிமா ரொம்பவும் பிரபலமாக இருக்காங்க சுவாதி அவங்க. இந்த திரைப்படத்தில் அரவிந்த் சுவாமி சுவாதி அவங்களோட காட்சிகளை பார்த்து ரசிகர்கள் அழுத மூமெண்ட்டுமே நடந்தது. ஆனால் இவங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய நடிகையாக மாறுறதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டங்களில் நம்மளும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த சமயத்தில் பல ஆடிஷன் போனப்போ நீ நடிக்க வந்திருக்கியா, நீ நல்லாவே இல்லைன்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி தான் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் சுவாதி அவளங்க இந்த அளவுக்கு நம்பர் ஒன் சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிற அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சுவாதி அவங்களோட அப்பா அம்மா சகோதரி இவங்க தான். சமீபத்தில் தன்னோட சொந்த உழைப்பில் ஹுண்டாய் கார் வாங்கியிருக்காங்க சுவாதி அவங்க. அவங்களோட அப்பா அம்மாவோட காரோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. சுவாதி அவங்களுக்கு டான்ஸ்னால் ரொம்பவும் பிடிக்கும். இதை விட அவங்களுக்கு ஓவியம்னா அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சுவாதி அவங்களோட கதாபாத்திரம் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.